நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு காணொலியூடாக சந்தித்திருக்கின்றோம். உண்மையில் தமிழகத்தினுடைய அரசியல் நிலையானது சற்று பரபரப்பாக இருக்கின்றது என்றுதான் சொல்லலாம். ஏனென்றால் கட்சி தாவுகின்ற நிலை, கட்சி உடைகின்ற நிலை, கட்சியை விட்டு பிரிகின்ற நிலையெல்லாம் இருக்கின்றது. பல ஆண்டுகளாக ஒரு கட்சியோடைய சேர்ந்து பயணித்தவர்கள் இன்று கட்சியை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால் சற்று நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். உண்மையிலேயே ஏன் தமிழகத்தில இந்த திடீர் பரபரப்பு அரசியல் என்று சொல்லி கேட்கக்கூடிய நிலைப்பாடு இருக்கின்றது? நாங்கள் எல்லோரும் சிந்திக்கின்றோம். ஒரு தேர்தல் முடிந்திருக்கின்றது, இன்னொரு தேர்தல் வரப்போகின்றது. அந்த பின்னணியில இவ்வாறான இழுபறியான ஒரு நிலைப்பாடு காணப்படுகிறது. அதையும் தாண்டி முதலமைச்சருடைய பேச்சுக்கள், அதையும் விட திமுகவினுடைய செயற்பாடுகள் என்பதெல்லாம் கொஞ்சம் காரசாரமாக சூடு பிடித்த ஒரு அரசியல் களமாக நகர்ந்து கொண்டிருப்பதை தமிழகம் சார்ந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, இவ்வாறு இருக்கின்ற பொழுது பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை வழங்கி இருக்கின்ற நிலையில அதனை பாஜக தலைமை ஏற்க மறுத்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகிறது. அண்ணாமலை தனது முடிவில் உறுதியாக இருக்கின்றார் என்ற விடயமும் சொல்லப்படுகிறது. தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை பாஜக, அதாவது பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து முழுமையாக விலகும் தனது இறுதி முடிவை டெல்லி மேலிடத்துக்கு அதிகாரபூர்வமாக தெரிவித்திருக்கின்றார். கர்நாடக மாநிலத்தில இளம் IPS அதிகாரியாக அதிரடி காட்டிய அண்ணாமலை அந்த பதவியை, அதாவது பதவி விலகல் செய்துவிட்டு 2020ஆம் ஆண்டு பாஜக இணைந்தார். தனது பேச்சால் இளைஞர்களை ஈர்த்தவர் குறுகிய காலத்துல தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழகத்துல பாஜகவின் வாக்கு வங்கி 11% என்ற அளவுக்கு உயர்ந்திருந்தது. ஆனால் திடீரென 2026ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக தமிழக பாஜக தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை மாற்றப்பட்டிருந்தார். இதற்கு அதிமுக கொடுத்த அழுத்தம் தான் காரணம் என்று தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் அவரை தனி கட்சி தொடங்க வலியுறுத்தி வந்திருந்தார்கள். அதுல அவர் எந்த ஒரு பதிலும் இவருக்கும் சொல்லவில்லை, அமைதி காத்து வந்தார் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற பொழுது புது கட்சி தொடங்க போகிறீர்களா என்று சென்னையில இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் கேட்டதுக்கு இன்னும் 2 நாட்கள்ல எல்லாவற்றை பற்றியும் பேசுவேன் என்ற விடயத்தை அண்ணாமலை தெரிவித்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது தொடர்பாக அண்ணாமலை ஆதரவாளர்கள் கூறுகின்ற பொழுது தமிழகத்துல பாஜக வளர்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் அண்ணாமலை. 2024ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் தனியணியாக பாஜக பெற்ற அந்த வாக்குகளை விட இந்த சட்டப்பேரவை தேர்தலில் மிகவும் குறைவான வாக்குகளை பாஜக பெற்றிருக்கின்றது. அண்ணாமலை கட்சி ஆரம்பித்தால் அடுத்து வரும் தமிழக சட்டப்பேரவை தேர்தல விஜய் அண்ணாமலை என்று அரசியல் களம் இருக்கும் என்கின்றார் அரசியல் ஆய்வாளர்கள். இருப்பினும் அண்ணாமலை தொடர்ந்து கட்சியில நீடிக்க செய்வதற்கான முயற்சிகளை பாஜக தலைமை இன்னும் பரிசீலித்து வருகிறது. அவருக்கு ஒரு தேசிய அளவிலான பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்த அறிவிப்பு வரும் வரை டெல்லியை விட்டு வெளியேற வேண்டாம் என்று அண்ணாமலையிடம் பாஜக தலைமை கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் எல்லாம் வெளிவந்திருக்கின்றது. உண்மையிலேயே சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். என்ன நடக்கின்றது? தமிழகத்தை மையப்படுத்திய அரசியல் என்ற கேள்வி இருக்கிறது. ஏனென்றால் ஒரு பக்கம் பாஜகவினுடைய, அதாவது வளர்ச்சிக்கு உதவி இருக்கின்ற ஒரு தேர்தல், கடந்த கால தேர்தல்கள் அதிக வாக்குகளை பெற்ற அண்ணாமலை ஏன் திடீரென்று இந்த முடிவை எடுத்தார் என்ற கேள்வி இருக்கிறது. தனி கட்சியாக வர போறாரா? தனி கட்சியாக வந்தால் இங்கு அரசியல் ஆய்வாளர்கள் சொல்வது போன்று விஜய் அண்ணாமலையினுடைய அந்த செயற்பாடுகள், அதாவது தாவேகாவினுடைய கட்சி விஜய் இருக்கின்றார். அதே போன்று அண்ணாமலை ஒரு கட்சியை கொண்டு வந்தாருன்னா அவர் அதிக அளவிலான வாக்குகளை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆகவே இவர்களுடைய ஆட்சி இருக்கக்கூடிய நிலைப்பாடு இருக்குன்னு சொல்லுகிறார்கள். ஆகவே நாங்கள் என்னவா இருந்தாலும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. தமிழக அரசியல் என்பது சற்று சூடு பிடித்த ஒரு அரசியல் களமாக நகர்ந்து வருகிறது. உண்மையிலேயே அடுத்து அரசியல் பரப்புல என்ன நடக்கும் என்ற கேள்வி எல்லோருக்கும் இருக்கிறது. என்ன நடக்க போகிறது? இந்த அரசியல் இப்படி எல்லாம் இருக்கிறது. வெளியே போகக்கூடாது அண்ணாமலைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் ராஜினாமா கடிதத்தை அனுப்பி இருக்கிறார், ஆனால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இருப்பினும் என்னெல்லாம் நடக்க போகிறது என்பதை தமிழக அரசியல்ல நாங்க பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மற்றொரு பதிவுடாக சந்திப்போம். வணக்கம்.